வணக்கம் மக்களே. இன்றைக்கி 21 அக்டோபர் காலையிலேருந்து எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்கள் ஊர் நிலவரம் எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக நாம் புத்தகத்தை பற்றி தான் பேசுவோம். இந்த ஒரு 10 நாளாக எந்த விதமான புத்தகத்தையோ கதையோ நாம் ஷேர் பண்ணல. காரணம், நடுநிசி எல்லைகள் அப்படின்னு ஒரு நூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த 10 டேஸாக. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத விட நிறைய புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். அதனால் அதை ஹோல்டரில் வச்சுருக்கேன். இந்த 10 நாள் படிக்கிறத, இந்த 10 நாள் கேப்பில் ஒரு 3 வெப்சீரிஸ் பார்த்தேன். அதில் 2 வெப்சீரிஸ் சைக்கோ கில்லர்ஸ் பற்றின வெப்சீரிஸ், இன்னொன்று க்ரைம் த்ரில்லர். ஹாட்ஸ்டாரில் சர்ச்னு ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்திருக்கு, நல்லாயிருக்கு, பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் மான்ஸ்டர் அப்படின்ற தலைப்பில் இந்த சைக்கோ கில்லர்ஸ் பற்றின படம் எடுப்பாங்க, வெப்சீரிஸ் வரும். அதில் ஒரு 2 years பிஃபோர் நினைக்கிறேன், இந்த ஜெஃப்ரே டாமர் அப்படின்ற ஒரு சைக்கோ கில்லர் பற்றின சீரீஸ் வந்திருக்கும். அதாவது கேனிபலிசம், அதாவது மனிதர்களையே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு விதமான சைக்கோத்தனத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எட்ஜைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரை பற்றின ஒரு சீரீஸ் வந்திருந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாரிபுளாக, அதை பற்றி பேசுகிறதுக்கே முடியாது நம்மளால். ஏன்னா ஒரு வார்த்தைகளால் நம்மளால் வெளிப்படுத்தவே முடியாத அளவுக்கு கொடூரத்தினுடைய உச்சம் அது. ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு மிருகத்தனம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மனிதத்தன்மையெல்லாம் இல்லாமல் முழு மிருகமாக மாறிப்போன மனிதர்கள் இவர்கள் அப்படின்னு தோணும். ஸோ அதை பற்றி பேசலை. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஜான் வெயின் டேசி அப்படிங்கிற ஒரு க்ளவுன் கில்லர் பற்றின தான் ஒரு சீரீஸ் பார்த்தேன். ஸோ இது ஒரு 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 8 எபிசோட். இந்த 8 எபிசோடில் ஒரு சைக்கோ கில்லரனுடைய பேக்ரவுண்ட், அவன் செய்த கொலைகள், அது கண்டுபிடிக்க பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசியல், காவல் அதிகாரிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த சீரீஸில் பேசியிருந்தது. நல்லா இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே இந்த மாதிரியான க்ரைம் த்ரில்லர்ஸோ, இந்த மாதிரி இந்த சைக்கோ கில்லர்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கான காரணம் எனக்கு என்ன நினைப்பேன்னா, ஏன் எதற்காக இந்த கொலைகளெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற அவர்களுடைய அந்த நெரேஷன், அவங்களுடைய அந்த உரையாடல் மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த கதை களம் எல்லாமே விரும்பும். அது எனக்கு பிடிக்கும். இதனால் ஒரு மனிதன், சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஏன் இப்படி ஒரு மிருகத்தனமான ஒரு நபராக மாறி போகிறான் அப்படிங்கிற அந்த பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நம்ம ஒன்றும் பெரிய ரிசர்ச்சரோ இல்லை சம்மந்தமாக இல்லை, ஒரு சின்னதான நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன, ஏன் ஒரு மனிதன் இப்படியாக ஒரு நபராக மாறி போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ இந்த கேள்வி அதனால் நம்மளை பார்க்க வைக்குது. ஸோ அப்படி டவுட்டில் தான் இந்த டெவில் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த டெவில் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஜான் வெயின் டேசி ஸ்டோரி அப்படின்னு. அப்போ இந்த ஜான் வெயின் டேசி அப்படின்னு அந்த கதைக்கு உள்ளே போகும். பொதுவாகவே ஜஸ்ட்டு ஒரு கூகுள் பண்ணி பார்த்தேன். என்னென்னா, அமெரிக்காஸ் சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ஆல்பபெட் ஏலேருந்து Z வரைக்கும் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும், ஸ்க்ரால் பண்ணினே இருக்குது. இப்போ எப்படி 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்க்ரால் பண்ணணும் போல இருக்குது. அவ்வளோ கில்லர்ஸ் இருக்கிறாங்க, சீரியல் கில்லர்ஸ் அமெரிக்கா ரிலேட்டட். இப்போ நான் மேலே சொன்ன ஜெஃப்ரே டாமராக இருக்கலாம், எட்ஜைனாக இருக்கலாம், இப்போ இந்த ஜான் வெயினாக இருக்கலாம், எல்லாருமே அமெரிக்கா ரிலேட்டடான நபர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் இப்படியான ஒரு நிலை, குறிப்பாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 1970களிலிருந்து இந்த 90களுடைய காலகட்டத்தில் தான் இந்த எல்லா நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஜான் வெயின் டேசியோடைய கதையுமே கூட 1970களினுடைய பிற்பகுதியில் ஆரம்பிக்குது. 72, 73 அது மாதிரி 78ல் பீக் ஆகுது. என்னென்னா, இந்த கதை ரொம்ப நார்மலான ஒரு டோனில் ஆரம்பிக்குது. ஒரு பையன் ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் காணாமல் போகிறான். இது ஒரு ஏரியா, இல்லினாய்ஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து. அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவனை பற்றி தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்டக்கூடிய நபரனுடைய வீடை போயிட்டு பார்க்குறாங்க. அப்போது கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது 2 போலீஸ்காரங்க வந்து அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, வாங்க கொஞ்சம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, அவரை வந்து கொஞ்சம் பீர் எதுனா சாப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த குற்றம் சாட்டப்படக்கூடிய நபரே வந்து கூட்டிகிட்டு போவான். அப்போது அந்த நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு போகும்பொழுது ஒரு போலீஸ்காரனுடைய அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன வெண்ட் இருக்கும். அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். அதை பார்த்தோன்னு உடனடியாக அவர் வெளியே போயிடுவார். போயிட்டு இது போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணோடனே அந்த வீட்டினுடைய கீழ்ப்பகுதி, அந்த கிரால் ஸ்பேஸ் அப்படின்னு, அதாவது அந்த இடத்துல கீழே வந்து ஏதோ அந்த நீர் வந்து வேஸ்டேஜ் வாட்டர்ஸ் போகக்கூடிய ஒரு பகுதி மாதிரி இருக்கும். அந்த வீட்டு பகுதி இருக்குல்ல, இப்போ நான் வந்து எட்கர் அலன் போனுடைய கதையில் அந்த டெல்டேல் ஹார்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னா அந்த கொலை பண்ணிட்டு உடனே அந்த வீட்டினுடைய அந்த கட்டை இருக்கும், அதாவது தரைப்பகுதி நாமெல்லாம் இங்கே வந்து தரையில் போட்டு இது பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் அந்த 70-80களுடைய காலகட்டத்தில் இந்த வெஸ்டர்ன் ஏரியாஸில் இந்த வீடுகள் வந்து மரப்பலகைகளால் தான் தரை போட்டிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட முடியும், எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதி காலியாக இருக்கும். இப்படி கீழ்ப்பகுதிகளில் அவங்களுக்கு 2 பாடி வந்து கிடைக்கும் அந்த வீட்டினுடைய கீழே. இப்போ இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னான்னு கேட்பாங்க. இவனுக்கு எதுவுமே இருக்காது. இவன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் ஒரு அட்வொகேட் வந்து வச்சுருப்பான். அந்த அட்வொகேட் கிட்ட போதையில் தான் செய்த எல்லா விதமான கொலைகளையும் அவன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவான். அப்போது எங்கன்னா இப்போ இந்த ஸ்டோரில் இந்த ராப் அப்படிங்கிற பையனை காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற இடத்துலேருந்து போய் இப்போ இந்த ஆள் இந்த சீரீஸினுடைய முடிவில் 33 கொலைகளை வந்து செய்திருப்பான். வித்தின் ஒரு 2 வருஷம் இடைப்பட்ட காலத்துக்குள்ளே 33 கொலைகள். அதோட ஷாக்கிங் என்னென்னா, கடைசியாக இந்த ஜான் வெயினை வந்து ஊசி போட்டு கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் ஒரு ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ட்ரையல் நடந்துகிட்ருக்கோம். ட்ரையல் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அந்த ஆஃபீஸர், உண்மையாக சொல்லு, நீ எவ்வளோ பேரை இது பண்ணியிருக்க அப்படின்னா. அப்போது 45னா உனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பான். அப்போது 33 தான் வந்து இங்கே பாடி வந்து கிடச்சிது. அவன் 45 கணக்குன்னு சொல்லுவான். அப்போ மீதியெல்லாம் எங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து தெரியாது. இந்த சம்பவம் வந்து அந்த நேரத்தில் அமெரிக்காவை உலுக்கின ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக சொல்லப்படுது. குறிப்பாக ஒரே ஒரு தனி மனிதன் இவ்வளவு அதிகமான கொலைகள் செய்தது, அதுதான் அந்த போலீஸனுடைய வரலாற்றில், அமெரிக்கானுடைய போலீஸ் வரலாற்றில் முதன்முறையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காரணம் என்னென்னா, இப்போ இந்த கில்லர் வந்து குறிப்பாக ஆண்களை தான், அதாவது வயது இளமையாக இருக்கக்கூடிய, வயதில் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை குறிவைத்து அவனை வந்து கொலை பண்ணுறதுன்ற ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஸோ இதில் நிறைய சைக்காலஜிக்கலாக நிறைய பேசுகிறாங்க. இந்த குவார் கம்யூனிட்டி, அது அப்புறம் வந்து அந்த நேரத்தில் வீடுகளில் வந்து பெற்றோர்களுடைய அராஜகம், அவங்களுடைய வன்முறை, குறிப்பாக தகப்பன்களுடைய வன்முறை வந்து எப்படி மாற்றுது, அந்த குவார் கம்யூனிட்டியை வந்து எப்படி அந்த மக்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க, இது எல்லாமே ஒரு விஷயத்தில் இந்த இதில் அனாலிசிஸ் செய்யப்படுது பின்னாடி. அதே போல் போலீஸ் வந்து ஒரு பகுதி வந்து ரொம்ப நல்லதாக சிறப்பாக வேலை செய்து, இன்னொரு பகுதி மெத்தனமாக இருக்கிறது. அந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு சிகாகோவில் நடக்கும். அந்த நேரத்திலே இவனை ஒழுங்காக பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ நடக்காமல் தடுத்திருக்கப்படலாம், இவ்வளோ நடக்காமல் தடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கும். அவங்க ஒழுங்காக கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாமே வந்து இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், ஒரு மாதிரி பரபரப்பாக ஒரு நம்ம என்கேஜிங்காக உட்காந்து ஒரு சீரீஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி, இது மாதிரியான மனப்பிறழ்வு ஏற்படக்கூடிய மனிதர்களில் நம்ம வந்து கவனிக்கிறதன் மூலயமா இந்த சைக்காலஜியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அவன் வந்து கடைசி வரைக்கும் தான் செய்தது அப்படிங்கிறத சொல்லிவிடுவான். நான் இவ்வளோ பேர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கில்ட்டே வராது. அவன் வந்து நான் என்ன பண்ணேன், என்னை வந்து என்னோட வந்தாங்க, என்னை ஏமாற்ற பார்த்தாங்க, என்னகிட்ட வந்து பணம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, அப்படி இப்படி காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டே போவான். தன் செய்த எல்லா கொலைகளுக்கும் ஒரு காரணத்தை வந்து வச்சுக்கிட்டே போவான். நான் பண்ணதான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் என்னை தடுத்துக்கிறதுக்கு பண்ணது இப்படிங்கிற அந்த நிலை போயிட்டே இருக்கும். அந்த ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட போயிட்டே இருக்கும். ஏன்னா உடனடியாக அவனுக்கு வந்து இதுவே கிடைக்காது, தண்டனை கிடைக்காது. ஏன்னா அவனை தண்டிக்கிறதுக்கான ப்ராப்பரான ஒரு காரணமுமே இருக்காது. ஏன்னா அவனுடைய அட்வொகேட் வந்து நிறைய வாதங்களை வந்து வச்சுக்கிட்டே போவார். அந்த வாதங்களெல்லாம் இங்கே நம்மக்கிட்ட இந்த கோர்ட்டோட அந்த ட்ரையல் இதெல்லாம் இங்கே வைக்கல.
அது இந்த வெப் சீரிஸில் காட்டல. பட் ஆனால் பின்னாடி மறைமுகமாக வந்து போராடிக்கிட்டே இருக்கிறத பற்றி போயிட்டே இருக்கும். அப்போது அந்த கவர்மெண்ட்டினுடைய லாயர் எப்படி போராடுறாரு, இவனை காப்பாற்றணும், இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் வந்து ஜெயிலில் ஒரு லைஃப் டைம் ப்ரிசன் மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு லாயர் இவனுக்காக போராடுவார். ஏன் அப்படின்னா, இப்படியான ஒரு கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா தனக்குமே நெகட்டிவான ஒரு சமூகத்தில் ஒரு பேர் வரும் அப்படின்றத தாண்டி தான் வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஆள், நாம் இப்படி ஒரு கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபேம் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம நிறைய கேசஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு நபர். இப்படி நிறைய பேர்களுடைய ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து இந்த சீரீஸ் முழுக்க நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த இறந்து போன அந்த மகன்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய உளவியல் சிக்கல், அவங்க எப்படி இதனால் பாதிக்கப்படுறாங்க, அந்த காலகட்டத்தினுடைய அந்த அமெரிக்காவினுடைய நகர்ப்புறங்கள் எப்படியாக இருந்தது, போலீஸினுடைய இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஷாக்கிங். என்னென்னா, எப்படி வந்து ஒருத்தன் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஒரு தனி ஆளாக ஒரு 33 பேரை வந்து எப்படி வந்து இது பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் வீடிலே வந்து 27 பாடி வந்து வீட்டுக்கு கீழேயே கிடச்சிருக்கும். தன் வீட்டுக்கு கீழேயே 27 பாடி வந்து கிடச்சிருக்கும். எப்படி ஒருத்தன் தனி மனிதனாக இப்போ எப்படி செய்திருக்க முடியும்? ஒரு க்ளவுனாக வந்து நினச்சிக்கிறது, க்ளவுன் ஆர்டிஸ்ட்டாக நினச்சிக்கிறது, க்ளவுன் பற்றி படம் வரைகிறது, வீட்டில் ஆர்ட் வந்து அங்கங்கே மாட்டி வச்சுருக்கிறது. அதனால் வந்து இவனை வந்து க்ளவுன் கில்லர் அப்படின்னும் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கான். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கும் இது போல் இந்த சீரியல் கில்லர்ஸ் ரிலேட்டடான படங்கள், அது ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு இதை நீங்கள் எடுத்துக்காமல் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக, அல்லது ஒரு அந்த மனப்பிழவு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அவங்க எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, இப்போ ஏன் ஒருத்தன் சைக்கோ கில்லராக அல்லது சீரியல் கில்லராக மாறுறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம கொஞ்சம் அணுகணும், தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான். சைக்காலஜி அப்படிங்கிறது பெரிய வார்த்தை, நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இந்த மனிதனுடைய இந்த மனப்பிறழ்வு பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பம் இருந்தால் நீங்களும் இது போல் பார்க்கலாம். இதை பாருங்கள். பட் ஆனால் தயவுசெய்து எட்ஜைன் வந்து பார்க்காதீங்க. அது வந்து ரொம்ப கோரு. அது அந்த எட்ஜைன் பற்றி சொல்லணுன்னா, அவன் வந்து புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடலை வந்து திருடிட்டு வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய தோள்களை எடுத்து பொருள்கள் செய்கிறதுன்ற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ கில்லர் அந்த ஆள். அப்போ கொலை பண்ணான்னா ஒரு 2-3 பேர் தான் லிஸ்ட் அவுட் சொல்கிறாங்க கொலை பண்ணதா. பட் ஆனால் புதைஞ்சி போய் இருக்கக்கூடிய உடலை திருடிட்டு வந்து, அதாவது காப்ஸ் தீஃப் அப்படின்னு சொல்லலாம், திருடிட்டு வந்து அந்த தோளில் இருந்து பொருள்களை செய்யறதுன்றது அதனால் நம்மளை ஜீரணிக்க முடியாது. தயவுசெய்து அதனால் அதை பார்க்காதீங்க. ஸோ இது வந்து இதில் வன்முறைகள் பற்றிலாம் ரொம்ப இது பண்ணலை. மாறா நெரேஷன்லேயே தான் இந்த கதை வந்து போகுது. இந்த டெவில் இன் டிஸ்கைஸ் வந்து நெரேஷன்ஸ் அவரும் வந்து பேச்சு உரையாடல் மூலயமா தான் போகுது. என்கேஜிங்காக இருக்குது. ஸோ இது போல் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க இந்த சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம்.